இன்னைக்கான ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் கிரிக்கெட் அப்டேட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்து இங்கிலாந்தோட பிரீமியர் ஒயிட் பால் T20 ஃபார்மேட்டா இருக்க தி 100 பால் லீக் டோர்னமெண்ட்ல நேத்து உமன்ஸ்க்கும் மென்ஸ்க்கும் ஒரே நாள்ல ஃபைனல் நடத்தினாங்க. அதுல உமன்ஸ் டீம்ல பார்த்தோம்னா லண்டன் ஸ்பிரிட் அவங்களோட கப்பை ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு அடுத்து மென்ஸ் டீமுக்கு பார்த்தோம்னா சாம் பில்லிங்ஸ் தலைமையிலான ஓவர் இன்விசிபிள் தொடர்ந்து ரெண்டாவது வருஷமா இந்த வாட்டி கப்பை ஜெயிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் நடக்க போதா அந்த 100 பால் டோர்னமெண்ட்ல கண்டிப்பா IPL இன்வெஸ்டர் நிறைய பேருக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா பார்த்தோம்னா MIT மேனேஜ்மெண்ட் லண்டன் ஸ்பிரிட் டீம் வந்து 49% ஷேர்ஸ் வாங்கி வந்து MI லண்டன்ஸ் மாத்திரத்துக்கு ஏகப்பட்ட அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிக் பாஸ் லீக் போனோம்னா அங்க வந்து ஃபினாலல 2 வருஷத்துக்கு பெஸ்காட்ஸ் டீம் சைன் பண்ணிருக்காங்க. கரண்ட் ஜெனரேஷன்ல ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் எக்ஸ்பினரா இருக்கு ரஷீத் கான் தொடர்ந்து ரெண்டாவது வருஷமா இப்போ பிக் பாஸ் லீக் வந்து ஸ்கிப் பண்ணிருக்காரு. அது பாரத் கவாஸ்கர் டிராபி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 மாசமே இருக்கிற காரணத்தினால இப்பவே ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாரும் அவங்களோட வாயை விட ஆரம்பிச்சாங்க. அதாவது பேண்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேட் கமின்ஸ் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தோம்னா இன்னும் நான் வந்து பாரத் கவாஸ்கர் டிராபி மட்டும் தான் கப்படிக்காம இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா நேதர்லாந்து என்ன சொல்லிருக்காங்க பார்த்தோம்னா நாங்க பாரத் கவாஸ்கர் டிராபியை ஜெயிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. அதை நாங்க கண்டிப்பா இந்த வாட்டி ரீகெயின் பண்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சி எடுப்போம்னு சொல்லிருக்காங்க. இது மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து என்னோட யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான கிரிக்கெட்டிங் எபிசோட் உங்களோட